2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் மூவியான ஃபைட் ஆர் ஃப்ளைட் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்கிறாங்க. அண்ட் ப்ளஸ் காமெடியுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரி, படத்தோட கதை என்ன, படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்கில் வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினலான த கோஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா FBI ஏஜென்ட் தேடிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு த கோஸ்ட் அப்படிங்கிற நேம் மட்டும் தான் தெரியும். அவன் எப்படி இருப்பான், ஆனா பொண்ணா, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. பட் இப்போ வந்து பேங்காக்ல இருந்து யூஎஸ்க்கு போகிற ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால பேங்காக்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் மூலமாக வந்து அவனை எப்படியாவது பிடிச்சி கூட்டு வர்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அனுப்புகிறாங்க. ஹீரோ லூக்கோஸ் ஆரம்பத்தில் இந்த மிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னாலும் ஸோ இதை முடிச்சு கொடுத்தா அவங்களோட பழைய ரெக்கார்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுனால அவரும் எடுத்துக்கிட்டு அந்த மிஷனை பண்ண போகிறாரு. இவங்களுக்கும் கோஸ்ட் யாருன்னு தெரியாதனால யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டில் ஏறினதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. இந்த கோஸ்ட் அப்படிங்கிறவங்களாம் நிறைய பேர் தேடிட்டு இருக்கனால ஒரு பவுண்டரி ஹண்டராக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 மில்லியன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த கோஸ்ட்டுங்கிற நபரை எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை கண்டுபிடிச்சி காப்பாற்றி கொண்டு வந்தாங்களா. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இதுக்கப்புறம் நடக்க போகிற தரமான ஆக்ஷன் பிளாக் தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. நிஜமா ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லுவேன். படத்தோட டூரேஷனே ஒரு 1 hour 35 minutes தான் வருது. சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் கோரியோகிராஃபிலாம் சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹீரோவோட கேரக்டர் எழுதின விதம், அவரோட பர்ஃபார்மன்ஸ், அந்த காமிக்கலான ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன் பிளாக், காமெடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இதன் பிறகு த கோஸ்ட் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அந்த ஆக்டரில் ஒரு இந்தியன் பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன் பிளாக் இது எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தனால ஒரு ஒர்த் டு வாட்சபிளான ஒரு ஆக்ஷன் மூவி தான். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் உங்களை கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமாக அந்த ஆக்ஷன் பிளாக்ல எல்லாமே கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு. ஃப்ளைட்டுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை சூப்பராக மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு செக்யூர்டான ஒரு ஃப்ளைட் போகும்போது இவ்வளோ கன்ஸ் இதெல்லாம் எப்படி உள்ளே வந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான லாஜிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படத்தை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணும்.